ஸ்டூடெண்ட்ஸோட அந்த ஜாயினிங் டேட்டு எல்லாத்தையும் நான் வந்து போட்டிருந்தேன் சரிங்களா. அதுக்கு ஒரு கமெண்ட் வந்திருக்காங்க, 20 daysல இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்டா, ரியலி கிரேட் சரிங்களா. இந்த 20 நாள்ல எப்படி வந்து இந்த அளவுக்கு டைமிங் வந்து கொண்டு வர முடியுது? சின்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் கொடுக்குற என்னுடைய ட்ரைனிங் சிஸ்டம் ஒரு பேசிக் வந்து நான் வந்து சொல்றேன், உங்களுக்கு அதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் சரிங்களா. 20 நாள்ல கிடையாது, நிறைய பேர் 14 daysலயே வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா. ஸோ அதே நான் டீட்டெயிலாக வந்து சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரைனிங் வந்து இங்க வந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்க ஸ்டார்டிங்ல வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுவோம் சரிங்களா. உங்களோட ஏஜ், ஹைட், வெயிட், ஃபுல் சைஸ் போட்டோ, 1 கிலோமீட்டர் கரண்ட் டைமிங், ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருக்குதா, இல்லை என்ன ஷூ யூஸ் பண்ணுறீங்க, ஒர்க்கிங்கா நான் ஒர்க்கிங்கா, ஸோ இந்த மாதிரி உங்கள் டேட்டா ஃபுல்லாக வந்து கேதர் பண்ணிடுவேன் சரிங்களா. ஃபுல் டேட்டா வந்து கேதர் பண்ணதுக்கப்புறம் கால் பண்ணி பேசுவேன் சரிங்களா. எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், இந்த கரண்ட் டைமிங் வந்து எப்போ செக் பண்ணுறது, ரோட்டில் ரன் பண்ணுறீங்களா, கிரவுண்டில் ரன் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களை பற்றி கேட்டு அந்த டேட்டாவை வச்சு தான் ட்ரைனிங் பிளான் நான் வந்து ரெடியே பண்ணுவேன் சரிங்களா. இது வந்து ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிடிஎஃப் ஃபைலு இல்லை பிளானு அந்த மாதிரி கிடையாது சரிங்களா. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரைனிங் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு பிளான் உங்களுக்கு சூட் ஆகக்கூடிய ஒரு பிளான் சரிங்களா. நிறைய பேர் 55 கிலோ வெயிட் இருப்பாங்க, ஒரு சில பேர் 70 கிலோ வெயிட் இருப்பாங்க, நிறைய பேர் 80 கிலோ இருப்பாங்க, ஒரு சில பேர் 100+ kg இருப்பாங்க. ஒரு சிலவங்களுக்கு 5 நிமிஷம் டைம் வரும், ஒரு சிலவங்களுக்கு 6 நிமிஷம் டைம் வரும், ஒரு சிலவங்களுக்கு 4.5 நிமிஷம் வரும் சரிங்களா. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய கெப்பாசிட்டி அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் சரிங்களா. நம்ம டேட்டாலாம் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் பிளானே ரெடி பண்ணுவேன் சரிங்களா. ரெடி பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணி இதை எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஃபுல் டீட்டெயில் வந்து நான் வந்து சொல்லுவேன் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளான் கொடுத்து இந்த ட்ரைனிங் வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணி போயிட்டு இருப்பாங்க சரிங்களா. ஃபாலோ பண்ணி பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நான் வந்து செக் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ ஒரு 1 வீக் பெர்ஃபார்மன்ஸ் போனதுக்கு அப்புறம் அனாலிசிஸ் பண்ணுவேன் சரிங்களா. அவங்க வந்து எந்த மாதிரி, அதாவது ஒரு ஈஸி ரன் பண்ணும்போது எப்படி பண்ணுறாங்க, டைமிங் ரன் பண்ணும்போது எப்படி பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணும்போது ஏதாவது எப்படி பண்ணுறாங்க, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்டர்வல் ட்ரைனிங் பண்ணும்போது எப்படி பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயத்த வந்து நான் வந்து அனாலிசிஸ் வந்து பண்ணுவேன் சரிங்களா. சப்போஸ் அவங்களுக்கு வந்து ஏதாவது பெயின் இருந்தது அப்படின்னா அது வந்து மசில்ஸ் ரிலேட்டட் பெயின் இருக்குதா, இல்லை வந்து போனில் ஏதாவது பெயின் இருக்குதா, இல்லை ஏதாவது ஜாயிண்ட்ல, அதாவது ஆங்கிள், நீ, ஹிப்பு, அதில் ஏதாவது பெயின் இருக்கா, அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து அனாலிசிஸ் பண்ணுவேன் சரிங்களா. அனாலிசிஸ் பண்ணி அடுத்த வாரம் அவங்களுக்கு எந்த மாதிரி ட்ரைனிங் பிளான் மாற்றணுமா, இல்லை உங்களுக்கு பெயின் இருந்தது அப்படின்னா எந்த ஸ்பீட் செக்ஷன் எதை வந்து அவாய்ட் பண்ணணும், எந்த மாதிரி ட்ரைனிங் வந்து அல்டர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு ஃபுல்லாக அனாலிசிஸ் பண்ணி அப்டேட் பண்ணுவேன். பிளான்ல ஃபர்ஸ்ட் ஒரு பிளான் கொடுத்துருப்பேன் பார்த்தீங்களா, அந்த பிளானை திரும்ப அப்டேட் பண்ணி திரும்ப ட்ரைனிங், திரும்ப பெர்ஃபார்மன்ஸ், நெக்ஸ்ட் வீக் அனாலிசிஸ் பண்ணி திரும்ப அப்டேட் பிளான் சரி. அந்த மாதிரி ஒரு வாரம் இல்லை 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி உங்கள் ட்ரைனிங் பிளானை வந்து உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் பண்ணி நான் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன் சரிங்களா. 1 கிலோமீட்டர் எப்படி டைமிங்கில் எப்படி பண்ணுறாங்க, ஈஸி ரன் எப்படி பண்ணுறாங்க, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எப்படி பண்ணுறாங்க, இன்டர்வல் ட்ரைனிங் எப்படி பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வீக் இதை நான் ஃபுல்லாக வந்து உங்களை வந்து அனாலிசிஸ் பண்ணிடுவேன் சரிங்களா. ஸோ ஒரு வாரம் அந்த ட்ரைனிங் ஃபாலோ பண்ணோடனே ஓகே இந்த பையனால் இவ்வளோ ஸ்பீட் பண்ண முடியுது, இந்த பையனால் ஒரு 5:30 ஓடுறான், 1 வீக்ல 5 வந்துருச்சு, ஸோ இந்த பையனை கொஞ்சம் ஸ்பீட் இருக்குது, அப்போ அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணணும். இல்லை ஒரு பையன் 5:30 ஓடுறான், 5:20 தான் வந்திருக்கு, கொஞ்சம் சின் போன் பெயின் இருக்கு, லெக் பெயின் இருக்கு, அப்போ நெக்ஸ்ட் வீக் வந்து அதுக்கு ஏற்ற ட்ரைனிங் சார். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நாளும் உங்களை நான் வந்து அனாலிசிஸ் பண்ணிட்டே இருப்பேன் சரிங்களா. ட்ரைனிங் அனாலிசிஸ் பண்ணி ஒவ்வொரு வாரமும் இல்லை ஒரு 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி வேற பிளான் கொடுத்து நான் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன் சரிங்களா. இதனாலதான் ட்ரைனிங் ஜாயின் பண்ணா ஃபர்ஸ்ட் வீக் ஸ்டூடெண்ட்டை பத்தி ஃபுல்லா தெரியும். அதுக்கு அடுத்த வாரம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ட்ரைனிங் மாற்றி கொடுத்த உடனே வந்து டைமிங் வந்து கொண்டு வந்துடுறேன் சரிங்களா. ஸோ இதனால SSGDலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட் 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் 4 வீக்ஸ்லாம் டைமிங்லாம் கொண்டு வந்து ஃபிசிக்கல் அதில் வந்து அட்வான்ஸ் டைமிங் பண்ணி இன்னைக்கு போஸ்டிங்லேயே இருக்கிறேன் சரிங்களா. அதனால் 20 days அப்படிங்கிறது ஈஸியாக நிறைய பேரால் பண்ண முடியும். ஒரு பிகினராக ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஒரு 3 to 5 வாரம் வந்து டைமிங் வந்து எடுப்பாங்க சரிங்களா. ரொம்ப ஒரு ஈஸியான பிசிக்கல் தான் சரிங்களா. நீங்கள் வந்து குரூப் டியோ, SSGDயோ இல்லை TNSRBயோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியான ஒரு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ணாலே நம்ம வந்து ஈஸியாக வந்து பண்ணிடலாம். ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங் வந்து பண்ணலாம் சரிங்களா. இல்லை நீங்கள் 2-3 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணால் கூட உங்களால் வந்து சரியாக வந்து ஓட முடியாது, இன்ஜுரி வந்து சீக்கிரம் வந்து ஆயிடுவீங்க சரிங்களா. அதனால் பண்ணுற ப்ராக்டிஸ் இந்த மாதிரி வந்து ப்ராப்பராக வந்து பண்ணணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரைனிங்கில் ஒரு பேசிக் சரிங்களா. ஸோ இதை வச்சு தான் நான் வந்து மூவ் பண்ணுவேன். இதில் வந்து நிறைய சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா. ஒரு சிலவங்களுக்கு திடீர்னு ஆங்கிள் பெயின், ரத்தம் கட்டி இவங்க, ஸோ அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரைனிங் பிளான் மாற்றுவேன். ஓவர் வெயிட்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரைனிங் பிளான் மாற்றுவேன். ஒரு சிலவங்களுக்கு ப்ரீத்திங் ஹெவியாக இருக்கும், அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரைனிங் சரி. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ட்ரைனிங் பிளான் கொடுத்து இந்த மாதிரி பிளான், ட்ரைனிங், பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் அப்டேட், திரும்ப பிளான், ட்ரைனிங், பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் அப்டேட், இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் பார்த்து ஸ்ட்ராவான ஒரு ஆப் இருக்கு சரிங்களா. அந்த ஸ்ட்ராவா ஆப் மூலம் ஒவ்வொரு நாளும் உங்களை வந்து நான் வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருப்பேன் சரிங்களா. ஸோ இப்படிலாம் பண்றதால தான் ஒரு ஷார்ட் டைம்லயே சூப்பரான ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்க முடிஞ்சுது சரிங்களா. ஸோ உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங் RRB குரூப் டி பிசிக்கல 100% கிளியர் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ட்ரைனிங் வந்து ஜாயின் பண்ணுங்க. 100% வந்து ரிசல்ட் வந்து கொடுக்குறேன். ஒரு 4 நிமிஷம் 15 செகண்ட் கிடையாது, ஒரு 3 நிமிஷம் 40 செகண்ட்ல ஓட வைக்கிறேன். விமன் பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் 40 செகண்ட்ல ஒரு 5-10-5 இந்த இதிலே நான் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன் சரிங்களா. ஆல்ரெடி சேனல்ல நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ்
பிளேலிஸ்ட்ல ஸ்டூடெண்ட் ஃபீட்பேக்லாம் கிடைக்கும் சரிங்களா. ஏன்னா நிறைய பேருக்கு ஆன்லைன் ட்ரைனிங் ஒரு டவுட் வந்து இருக்கும் சரிங்களா. அந்த ஃபீட்பேக்லாம் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாருமே உங்களை மாதிரி ஒரு பிகினரா ஸ்டார்ட் பண்ணி பிசிக்கல் கிளியர் பண்ணி இன்னைக்கு போஸ்டிங்ல வந்து இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சரிங்களா. ட்ரைனிங் வந்து வாங்க, வேற எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சூப்பரா நான் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணி கொடுக்குறேன். ரொம்பவே உங்களுக்கு இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி வந்து கிடைச்சிருக்கும் சரிங்களா. ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சூப்பரா எஃபோர்ட் போடுங்க, 100% பிசிக்கல் வந்து கிளியர் பண்ணலாம்.